தெரியணுமா என்ன? கரெக்ட் தான். எனக்கு இந்த நாகரிகம் அது இதெல்லாம் ஒண்ணும் தெரியாம இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும், பணக்கார பசங்களோட கெட்ட எண்ணங்கள். அந்த அர்ஜுன் உன்னையும் சுத்தி சுத்தி வரான். அவனுக்கு நீயும் சப்போர்ட் பண்ற. அதுக்கு அவன் என்ன தவறு செஞ்சா? ரோஸ்டிக்கு சகஜமா எல்லா பாய்ஸும் செய்யறது தானே அவனும் செஞ்சிருக்கான். அப்போ உனக்கு அவனை பிடிச்சிருக்குல்ல? அப்புறம் ஏன் இவ்வளவு நாளா இதை நீ என்கிட்ட சொல்லவே இல்லை? பயந்தா எங்க வேண்டான்னு சொல்லிடுவியோன்னு நினைச்சேன். உண்மைதான், நான் நாகரிகம் தெரியாதவனா இருக்கலாம். ஆனா உன் மேல இருக்கிற உரிமைனால நான் அந்த மாதிரி செஞ்சுட்டேன். பார்வதி, உனக்கு படிப்பும் அழகும் இருக்கலாம். ஆனா நீ சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. அவன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அர்ஜுன் என்ன சீட் பண்ண மாட்டான். அவனுக்கு சீட் பண்ணவும் தெரியாது. நிச்சயமா தெரியுமா? தெரியும். நான் வெறுத்துருவேணுங்கிற பயத்துல அவன் கார்ல வரது கூட நிறுத்திட்டு தினமும் காலேஜ்க்கு நடந்து வந்துட்டு இருக்கான். அப்படியா? நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்தா அவங்கிட்ட பேசு. பேசு. ஹலோ. ஹலோ அர்ஜுன், நான் தான் பார்வதி. இங்க குடுன்னு சொல்றேன்ல, இந்த தொந்தரவு உரிமை உங்ககிட்ட இருக்க கூடாது. எல்லா குழப்பத்துக்கும் இதான் காரணம். அங்க நீ போறது சுகமா இருக்க இல்ல, ரொம்ப வளர்க்காம இருக்க. என்ன போனை கட் பண்ணிட்டானா? ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். இப்ப புரியுது அவன் யாருன்னு. எங்க 4 பேருக்கு விஷயம் தெரிஞ்சிருமோன்னு பயந்து உன்னை அவாய்ட் பண்றான். உன் காதல் உண்மையானதுன்னு நினைச்சு உன்னை அவன் மதிக்கிறதா இருந்தா அவனை அவன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். உன் காதலை மதிக்காம உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சான்னா இந்த சிவா அவனை உயிரோடவே விட மாட்டான். அர்ஜுன், நீ யாரு? வெளியே வர சொல்லுங்க. தம்பி, நீ அவனுக்கு ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, எதிரியா இருந்தாலும் சரி, உண்மையை சொல்லணும்னா நாங்களும் அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். எங்க இருக்கானே தெரியல. சந்தேகமா இருந்தா உள்ள இருக்கானா நீயே பாரு. அவன் உள்ள இருக்க மாட்டான், எனக்கு தெரியும். நீங்க 2 பேரும் சேர்ந்து உங்க பையனை எங்க மறைச்சு வச்சாலும் இந்த சிவா விட மாட்டான். அப்படி போடு போடு போடு, அமுக்கி போடு தன்னால, இப்படி போடு யாரா நீ? அர்ஜுன் எங்கடா? ஆஸ்பத்திரியில இருந்தவன் செத்து போயிட்டானா? உயிரோட இருக்கணுமா வேணாமா? உண்மையை சொல்லு. அர்ஜுன் எங்க மறைச்சு வச்சிருக்காங்க? எனக்கு வாங்கணும்னு நிறைய ஆசை இருக்கிறதுனால நான் சொல்றேன். ஆனா நான் சொன்னேன்னு மட்டும் யார்கிட்ட சொன்னா என் தலையை எடுத்துருவாங்க. அண்ணா, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா? ஓ, அந்த கோடைக்கண்ணன் பங்களாவா? யாரா கெஸ்ட் வராங்க சொல்லி அந்த ரெட் அண்ணா எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? ஓஹோ, அதோ அங்க பாரு. ஓ, அர்ஜுன் வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? இப்ப வேடிக்கைய பாரு. அண்ணா, இந்த அட்ரஸ். அர்ஜுனா? வணக்கம். வணக்கம். நான் கட்டபொம்மன் பரம்பரை. ஓஹோ. என் பேரு வீரபாண்டி. நீங்க வந்த டாக்ஸி வத்தலகுண்டுல ரிப்பேர் ஆயிடுச்சு இல்லையா? ஆமா. எல்லாமே எனக்கு தெரியும். அப்படியா? அதான் வீரபாண்டி. வண்டி உங்களுக்காக வெயிட்டிங். வாங்க போலாம். அது உங்களை ரிசீவ் பண்றதுக்காக நம்ம அகல்யாவும் வந்திருக்கா. ஒரு மீட்டிங்காக போயிருக்கா. போகும்போது அவளை அப்படியே பிக்கப் பண்ணிக்கலாம். வாங்க போலாம். மென்டல் ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்காங்க. என்ன பாக்குறீங்கன்னு? சின்ன பொண்ணு அகல்யா ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக போயிருக்கா. வந்துட்டால அகல்யா. அத வரா பாரு, நல்லா கவனிச்சு பாருங்க. அகல்யாவுக்கு 7 நாள் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஆனா 6 நாள் தான் கொடுக்க முடிஞ்சது. ஏன்? என்ன சண்டே இங்க ஹாலிடே இல்லையா? அதான். பாருங்க, நல்லா பாரு. நல்லா சுருள் சுருள் முடியா இருந்தது. கரண்ட் அடிச்சு
கரண்ட் கம்பி மாதிரி ஆயிடுச்சு. லாஸ்ட் இயர் வேலண்டைன்ஸ் டேக்கு ரொம்ப வயலண்டா இருந்தது, இப்ப சைலண்டா இருக்கு. ஏறுமா, நீங்க ஏறுங்க. ஐயோ வேண்டாம். இல்ல நான் ஃப்ரெண்ட்லியா ஏறுங்க. இல்ல வேண்டாம். ஒண்ணும் பண்ணாதே. ஆம்பளைங்களை பார்த்தா இல்ல சொன்னா கழுத்தை மட்டும் தான் பிடிக்கும். குறவலைன்னா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க உங்க குறவலைய பத்திரமா பாத்துங்க. போங்க. கழுத்தை பிடிச்சிடாத. பயப்பட வேண்டாம். ஒரு பூனைக்குட்டி மாதிரி நல்ல தங்கமான பொண்ணு. இனிமே கதை கண்டல்தான். இறங்கியா? என்னையா பண்ண எனக்கே தெரியாம? நான் ஒண்ணும் பண்ணல. என்னப்பா? அயோக்கியா, நீ அக்கா தங்கச்சிங்க கூட பறக்கல. உனக்கு உதவி செய்யறேன்னு நினைச்ச என்ன இப்படி பண்ணிட்டீங்க? நான் ஒண்ணும் பண்ணலையே. என்ன நடந்தது? என்ன ரேப் பண்ண ட்ரை பண்ணா? கடவுளே, ரேப்பா? சத்தியமா நான் ஒண்ணும் பண்ணலையே. இது பைத்தியம். மெண்டல் ஹாஸ்பிடல்ல இருந்து ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இப்பதான் கூட்டிட்டு வராங்க. அப்பிக்கிறதுக்காக இவன் போய் சொல்றான். நிஜமாவே என்ன ரேப் பண்ண ட்ரை பண்ணா. என்னையா என்னையா சண்டை என்னாச்சு? வணக்கம். வணக்கம் வணக்கம். எல்லாமே போச்சு. போச்சா? எங்கயா போச்சு? என்ன போச்சு? கன்னி பொண்ணு இந்த காட்டு மிராண்டி பையன் கற்பழிக்க பார்த்தான் சார். இந்த கன்னி பொண்ணோட மானம் கப்பல் ஏறி போயிடுச்சு சார். நான் எதுவும் பண்ணல சார். நான் வெளியூர் சார். ஆமா சார், இவன் வெளியூர் தான். பொண்ணுங்களை ஏமாத்துறதுக்காகவே வந்திருக்கான் சார். இந்த மாதிரி சின்ன பொண்ணுங்களை கண்டா அவங்க கிட்ட பல பொய்களும் சொல்லி இவன் ஏமாத்திக்கிட்டு இருக்கான் சார். சார் நான் நீ பேசாத. உன்ன மாதிரி ஆளுங்க ஊரை விட்டு ஊர் வந்து ஏமாத்த பாக்குறீங்களா? கண்ணைக்கு பிறந்த நாடு சார் இது. கரெக்ட். ஜெயலலிதா அம்மா ஆட்சி பண்றாங்க. கரெக்ட். இந்த நாட்டுல இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கும்ல சார்? கிடைக்கும்பா, கண்டிப்பா கிடைக்கும். கண்ணே, உனக்கு நியாயம் கிடைக்குமா? இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. நீ இந்த பொண்ணுக்கு என்ன உறவு? இந்த பொண்ணுக்கு நான் அப்படியா? ரொம்ப டச் பண்ணாத. அம்மா, உண்மையிலேயே என்ன நடந்தது? சத்தியமா இந்த ஆள் என்ன ரேப் பண்ண பார்த்தான் சார். அப்படியா? என்னடா அதெல்லாம்? நான் ஒரு ஆளை தேடி வந்தேன் சார். டேய், உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு அது இதுன்னு என்கிட்ட போய் சொல்லி எப்படியாவது தப்பிக்கலான்னு பாக்குறியாடா? இல்ல சார். போடா ஸ்டேஷனுக்கு. ப்ளீஸ் சார். சார் சார் அப்படி போடி எம்மன் நம்பியாரா லாக்அப்ல. எனக்கு இதே கனி, எப்படி இந்த மக்கள் திலகத்தோட ஐடியா? அந்த நல்ல ஒரு பேர் சொல்லி ஏமாத்தினா உன்னை உயிரோட விட மாட்டேன். நீங்க சொன்னது லவிங் டிராவல்ஸ் தானே? அந்த பஸ்ல வர உயரமான பையன்கிட்ட இருக்கிற ப்ளூ பேக்ல தான் நம்ம சரக்கு இருக்கு. ஓகே ஓகே, வண்டி வந்தாச்சு, வாடா போலாம். ஏன் சார் இவ்வளவு லேட்டு? ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி டாக்ஸி எதுவும் கிடைக்கல. நல்லவேளை இந்த பஸ் வந்துச்சு. ஓகே, வண்டி வெளியே இருக்கு, வாங்க போலாம். பேக் என்கிட்ட கொடுங்க. இல்ல பரவாயில்ல, கொடுங்க சார். சார், போன் உங்க பையன் நினைக்கிறேன். அப்படியா? ஹலோ டாடி, நான் தான். இங்க என்ன போலீஸ் துரத்திட்டு இருக்காங்க டாடி. அங்கேயும் போலீஸா? நான் பிசிஓல இருந்து பேசுறேன். என்னங்க? போன் வேற கட் ஆயிடுச்சு. ஐயோ கடவுளே. ஒருவேளை அவன போலீஸ் பிடிச்சிருக்குமான்னு தெரியலையே. ஹாஸ்பிடல்ல இருந்தவன் செத்து போயிருப்பான். என்னங்க அவன் போன்ல என்னங்க சொல்றான்? அவன் எந்த விஷயத்துமே பேசலையே. போலீஸுக்கு பயந்து பாதுகாப்பை தேடி ஓடினா அவன் எங்க போய் சேர்ந்தானே எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க கண்ணப்பனுக்கு போன் பண்ணுங்க. சின்ன வயசுல உன்னை பார்த்தது, ஆனா இப்ப ஜம்முன்னு இருக்கியே. என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையன். அப்படியா? எங்களை ஒரு பைத்தியக்காரி ஏமாத்திட்டா. உங்க கெஸ்ட் அவ சொல்லவே இல்லையே. அவன் பயந்து போயிட்டான் இல்லப்பா. சரி, நாங்க வரோம். ஓகே, தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். நான் உன் டாடிக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். இப்ப வேண்டாம். ஏன் வேண்டாம்னு பயப்படுற? நான் இருக்கேன்ல, நான் பேசிக்கிறேன், விடு. ஹலோ, நான் தான் பேசுறேன். ஆனாருனா உன் பையனை வெளியில கொண்டு வந்துட்டேன்.
யோ ஆனாருனா போலீஸ் எஃப்ஐஆர் எதுவும் போடல. உன் பையன் கூட தான் இருக்கான். போனை கொடுக்குறேன். அப்படியா? குடு குடு. தம்பி இந்தா. ஹலோ ஹலோ, பையன் பேசிட்டான். எப்படியோ அவன் கண்ணப்ப பாதுகாப்புல இருக்கான். கடவுளே, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஹலோ ஹலோ, லைன் கட் ஆயிடுச்சு. பாத்து தொட, உடைச்சிடாத. யாரது? ஏய், நீ இந்த வீட்டுக்குள்ள வரும்போது கண்ட காட்சி ரொம்ப நல்ல காட்சி தான். இந்த பேய் யார் முன்னாடி வந்தாலும் அவங்களுக்கு நல்ல ராசி. என்னடா அங்கே நின்னு குசு குசுன்னு பேசிட்டு இருக்க? உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தேன். அகல்யா, அகல்யா, இப்ப எதுக்கு அவளை கூப்பிடுற? சாம்பார்ல வெட்டி போடுறதுக்கு என் பொண்ணை கூப்பிடுறதுக்கு உங்ககிட்ட யாரா அவன்? அகல்யா அங்க இல்லையே. அகல்யா, குழப்பமாயிடுச்சு, எல்லாம் குழப்பமாயிடுச்சு. நீ போ, நான் இப்படியே வெளியே ஓடிடுறேன். இல்ல, இப்படி என்ன? ஐயோ, வெக்கப்பட்டுக்கிட்டு உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பா. பிளட் என்னதாச்சே? பிளட்டோட மகிமை. வா. என்னாச்சுமா? ஒரே தலைவலிப்பா. இது நிஜ தலைவலி இல்ல, வெக்கத்தால வர தலைவலி. இவதான் என் பொண்ணு அகல்யா. இந்தம்மா, இவன் என் ஃப்ரெண்ட் அருணாச்சலத்தோட மகன் அர்ஜுன். இவங்களை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே. அதுக்கு சான்ஸே இல்ல. இந்த சுத்து வட்டார கொடைக்கானல் விட்டு என் பொண்ணு வெளியில போனதில்ல. எனக்கு என்னவோ பார்த்தா மாதிரி தோணுச்சு. இததான் முன்ஜென்ம பந்தம்னு சொல்லுவாங்க. அப்பா, நான் போய் படுத்துக்கிட்டுமா? முதல்ல உன் தலைவலி சரியாட்டும், அப்புறம் பேசலாம். வாங்க. வந்திருக்க பையனுக்கு தெரியட்டும். நீ ஒரு மாமாவா இருக்கேன்னு. பயமா? கட்ட பொம்மை பரம்பரைக்கு ஏதுரா பயம்? டேய், புதுசா வந்திருக்க பையா, இவன் என் மவன் வீரபாண்டிய கட்ட பொம்மை. அகல்யாக்கு மொரமாவன். வீட்டுக்கு வர விருந்தாளிய முதுக காட்டி வரவேற்கிற ஜந்துங்க. டேய், ஆம்பளை ரசன திரும்பி நில்லுடா. வணக்கங்க. வணக்கம். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கு அப்படி தெரியல. தம்பி வா. நில்லு. ஒரு குத்தவாளி இங்க தங்க வைக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். அத சம்மதிக்க நீ யாரு? நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு இது. இங்க உன் வீரவசனம் எல்லாம் தேவையில்லை. எனக்கு எல்லாம் புரியுது. அதனால அம்மாவும் மகனும் கேட்டுக்குங்க. இந்த அர்ஜுன் தான் என் பொண்ணுக்கு புருஷனா வர போறவன். ஒரு தரம், 2 தரம், 3 தரம். நீ வா தம்பி. தள்ளுடா. ஒரு நிமிஷம். இத பாருங்க, நீங்க ஏன் என்ன காட்டி கொடுக்கல? நம்மள நாய் கடிச்சிருச்சுங்கிறதுக்காக நாம நாயை திருப்பி கடிக்க முடியுமா? நாய் கடிச்சது, நாயை திருப்பி கடிக்கல. என்னம்மா படிக்கிறியா? சும்மா தான் கேட்டேன். டாடி இந்த வீட்டுல இப்பவும் உயிர் வாழறது என் பொண்ணுக்காக மட்டும்தான். அப்பா, கைய காட்டுங்க. எதுக்கு? சோப்பு இருக்கான்னு பார்த்தேன். நீ தப்பா எடுத்துக்குவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பாருமா, அர்ஜுனுக்கு போய் ரூம் சரி பண்ணி கொடு. என்னால முடியாது. அப்படி சொல்லாதம்மா, அவன் நம்ம கெஸ்ட். அவமரியாதை பண்றது நல்லது இல்லல்ல. அப்பா, உங்க மனசுல இருக்கிறது எனக்கு புரியுது. ஆனா அது நடக்குமான்னு தெரியல. தேவையில்லாத வேலையெல்லாம் என்ன செய்ய சொல்லிட்டு இருக்காரு. என்ன இது தனியா பேசிட்டு வரீங்க? அந்த கிரிமினலுக்கு நான் ரூம் கிளியர் பண்ணி கொடுக்கணுமா? கருமம். அப்பாவோட நினைப்பு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த ஒட்டடை குச்சி பையனை உங்களை கட்டி வைக்கிறது தான். ஆமா, அதுக்கு முன்னாடி அவனை நான் இங்க இருந்து துரத்திடுவேன். ஐயோ, அது எலி பிடிக்க வச்சிருக்கிற கத்திரி. இத வச்சு ஒரு பெரிய எலிய பிடிக்க போறேன். பாத்தியா, கொஞ்சம் வாயாடுவா, அவ்வளவுதான். நல்ல அடக்கமும் ஒழுக்கமும் மரியாதையும் இருக்கிறதா என் பொண்ணு. நல்ல நிம்மதியா தூங்குங்க. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். அடடே, என்ன ஒரு இறக்கம். வெண்ண மாதிரி உருகுற மனசு அவளுக்கு. சரி, டிராவல் செஞ்ச களைப்பு இருக்கும், படுத்து தூங்கு. மச்சான் வந்துட்டாங்க. வந்துட்டேன். இவன் இங்க படுக்க கூடாது. ஏன்? இது என் கிராண்ட் ஃபாதரோட பெரியப்பா படுத்த ரூம். பெரியப்பாவா? யாருங்க அது? அவர் ஒரு ஆதிவாசிங்க. தம்பி, நீங்க தூங்குங்க, மீதியை நான் இவங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். நீ நினைக்கிறது எனக்கு தெரியும். என்ன கெட்ட வார்த்தையில திட்டலான்னு பாக்குறேன். அது நடக்கவே நடக்காது. நீ வெளிய பாத்தியா? இல்லையே. இல்லன்னா நல்லா பாரு. கும்மிருட்டா இருக்கு.
இரவு பூச்சிகளோட சத்தம் காது அடைக்கிற மாதிரி கேக்குது, நாய் குறைக்குது. அதான் நீ இருக்கிய. மச்சான், நீ இதுல தலையிடாத. இன்னைக்கு அமாவாசை. இன்னைக்கு பெரியப்பாவோட ஆத்மா வரும். ஆஸ்துமாவா? ஆத்மா இல்லையா, ஆத்மா ஸ்பிரிட். அந்த ஆத்மா கூட நான் கொஞ்சம் பேசணும். எல்லா அமாவாசைக்கும் நான் இங்கதான் தூங்குவேன். நீ இங்க தூங்க வேணாம். சரி விடுங்க விடுங்க, 2 பேரும் அடிச்சுக்க வேண்டாம். நான் வேற எங்கேயாவது போய் படுத்துக்கிறேன். அவனுக்கு மூளை இருக்கு. மச்சான் நீங்க போங்க, பெரியப்பா வர்றதுக்கு நேரமாச்சு. டேய், உங்க அப்பாவோட பெரியப்பாவோட அது அன்னைக்கு நான் பேசிக்கிறேன். வெளியில இன்னைக்கு நான் இங்கேயே தூங்குறேன். பெரியப்பா வந்துட்டாரு.